அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் அமைந்த இந்த நாளில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கோவில்கள் இருந்தாலும் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய கோவில்களில் கடல் சார்ந்த கோவில்னா அதுவும் ரொம்பவே பிரசித்தியான ஒரு ஆலயம்னா இந்த திருச்செந்தூர் கோவில் மட்டும்தாங்க. திருச்சிற்றளவாயின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலில் முருகர் கோயில் இயற்கையோடு இணைந்து தாங்க அமைந்த ஒரு அற்புத தலமாக அமைந்திருக்கு. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர்னே, பாமன் சுவாமிகள்னே பலருமே திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்தை பற்றி முருகனை பற்றியும் நிறைய பாடங்களை ஏற்றிருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு முறைங்க. இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் அதிகப்படியான பலன் பெறும்னு திருவண்ணாமலையில் இந்த நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா பலருமே திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் இந்த திருச்செந்தூர் கோவிலில் கடற்கரையில் அமைந்திருக்குங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி வழிபட்டா உங்களுக்கு முருகனினுடைய அருள் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்குது. பூமி சூரியனை சுற்றி வரும்போதே சந்திரனும் பூமியை சுற்றி வருதுங்க. பூமி சந்திரன் சுழற்சிக்கு சந்திரன் ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த பௌர்ணமி நாள் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நம்ம உடலும் உண்டு என்பதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்திருக்காங்க. அதனால் தான் கடலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சென்று வழிபட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் குடும்பத்தோடு வந்து அமர்ந்து தங்கி நாளைக்கிணற்றில் கடலை நீராடிட்டு முருகனை வழிபட்டு செல்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. பௌர்ணமி நாளாக இங்கு வந்து வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பண நிறைவையும் மன நிறைவையும் தந்தருள்வார் அந்த முருகப்பெருமான். திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலும் பௌர்ணமி நாட்களும் சிறப்பான வழிபாடு நடைபெறும். இந்த பௌர்ணமியோடு இணைந்து வந்திருக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடத்துகிறாங்க. செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து சுவாமியை வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பல அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா தீர்வாகும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். இந்த நாளை பார்த்தீங்கன்னா அதிகாலையிலனா மாலையில் செல்வது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் வழிபட வேணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோவிலுக்கு சென்று காலை 5:30 முதல் இரவு 8:30 வரை கோவில் நடை திறந்திருக்குங்க. பௌர்ணமியில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நேரத்தை திருச்செந்தூர் கோயில் அலுவலகத்தில் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி தினங்களில் பொதுவாகவே அபிஷேகம், அலங்காரங்கள், பூஜைகள் நடத்துவாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து முருகனை வணங்கினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். முருகப்பெருமானுடைய பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம். கடற்கரையில் அமைந்தே ஒரே முருகன் கோவில் இது மட்டும்தாங்க. மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலை இருந்து இந்த திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியதுன்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு. பாலன் தேவராய சுவாமிகள்னே திருச்செந்தூர் தல புராணத்தில் தமிழத்தில் எழுதிய வெற்றிமலை கவிராயர் ஆகியவருக்கு முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து காட்சியளித்த தலமாக இந்த திருச்செந்தூர் திருத்தலம் அமைந்திருக்கு. பலரது பிரச்சனைக்கும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா தற்போது ஜோதிடர்கள் சென்று வழிபட சொல்லக்கூடிய ஆலயம்னா இந்த திருச்செந்தூர் மட்டும்தாங்க. பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று எப்படி வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைன்னு பலருக்கு தெரியாமல் தான் இருக்குது. திருச்செந்தூருக்கு தலத்திற்கு எப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத பலன்களை பெற முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும்
அந்த பிரச்சனை நீங்கள் வேண்டும் நினைச்சிங்கன்னா, மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வணங்கி வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் தான் இந்த முருகப்பெருமானுங்க. முருகனை வழிபடுவங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் தான் இருக்காங்க. குழந்தை பாக்கியத்திற்காகவும் குருவர்கள் கிடைக்க வேலை கிடைக்கணும், கஷ்டங்கள் தீரவும் பலருமே இந்த திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகணும்னு சொல்லக்கூடிய பரிகார தலமாக இது அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் சென்று வந்து கூட அனைவருக்குமே பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது, தலையெழுத்து மாறிவிடுதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கோவிலுக்கு சென்று கூட ஒன்றும் நடக்கலைன்னு புலம்பக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா, திருச்செந்தூருக்கு நீங்கள் எப்படி சென்று வழிபட்டா தலையெழுத்து மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் இதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க, முருகன் நம்மை காண வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியங்க. திருச்செந்தூர் செல்வதற்கு முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசணும். பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனையோ மனக்குறைகள் தேவை கவலைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி நீங்கள் புலம்பாதீங்க. முருகனிடம் மனம் விட்டு பேசணும். நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாரும் இங்கே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு உறுதியோடு சொல்லி தினமும் திருப்புகழ் வீட்டில் படித்து வாங்க. நீங்கள் தினமுமே திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை நீங்கள் உணர முடியுங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலே பார்த்தீங்கன்னா முருகனே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவார். சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார். திருச்செந்தூர் சென்றதுமே நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நாளை கிணற்றில் குளிக்கணும், பிறகு தாங்க கடலில் நீராட வேண்டும். அதற்கு பிறகே கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டிகை விநாயகர் கோவிலில் சிதற்காய் விட்டு வழிபடணுங்க. திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்டு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கு, அங்கே சென்றும் வழிபடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபடணும். பிறகு தாங்க முருகன் சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் வழிபடுங்க. அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரையும் வழிபடுங்க. கோவிலே வளம் வந்து வணங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க. இந்த பன்னீர் இலையில் மட்டும் 12 நரம்புகள் இருக்குது. இந்த இலையில் வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய கைகளால் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் பிரகாரத்தில் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் தான் காட்சி தருவார். அவரை நீங்கள் வழிபட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் நீங்கிடும். அதே போல் பார்த்திங்கன்னா மூலவருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும். நீங்கள் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்று இரவு அங்கே தங்கி ஓய்விடுங்க. வியாழக்கிழமை காலையில் எழுந்து முருகப்பெருமானை வழிபடுவது சரியான நேரமாக அமையும். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலைமை என்பதால் முருகன் திருத்தலங்களை திருச்செந்தூர் மட்டுமே பற்றினா முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவனின் மும்மூர்த்திகளின் வடிவத்தில் அருள்பாலிப்பார். திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருக்கணும். அப்போது தான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த முறையை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயம் முருகனின் அருளால் உங்கள் கர்ம வினைகள் குறைந்து உங்கள் தலையெழுத்தே மாறிடும். திருச்செந்தூர் கோவிலுக்கு பரிகாரத்திற்கு செல்வதாக இருந்தீங்கன்னா கோவிலுக்குள்ள செல்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முதல்ல மூவர் சமாதிக்கு சென்று அவர்களுடைய ஆசை பெற்றுட்டு பிறகுதாங்க முருகனை தரிசிக்க செல்லணும். கடன் தீர திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்பு வழிபாடு ஹோமங்கள் நீங்கள் செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி திருச்செந்தூர் முருகனிடம் சிறப்பு பூஜைகளும் பரிகாரங்களும் செய்யப்படுதுங்க. தீராத நோய்களுக்கும் மடிப்பிச்சை பரிகாரம் சிறந்த வழிபாடு முறையாக அமைந்திருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மற்றும் குரு நாட்களை சித்தர்கள் வழிமுறைப்படி வழிபாடு செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற நினைச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் பரிகாரம் செய்தாலே உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாங்க. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்களும் சிறப்பான பூஜை நடைபெறும். அதே போல் முருகன் கோவிலும் பார்த்திங்கன்னா இந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருப்பதால் பூஜைகள் நடக்குங்க. நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று
தவறாமல் வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.